ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருந்தது. இன்னைக்கு மட்டும் நடக்கிறதுக்கு கட் அடிச்சிடலாமா? நம்ம சின்ன வயசில் கிளாஸை கட் அடிக்கிறத பற்றி பேசுவோம்ல, பங்க் அடிச்சுட்டு வீட்டிலே இருந்துடலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் பரவாயில்ல, மழை வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, இப்போவே போய் நடந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமெடி பண்ணேன்னு சொல்கிறேன் கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நான் நடந்துக்கிட்டு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிக்கிட்டே நடந்து முடிச்சுட்டு வீடு திரும்ப போகிறேன். அப்போ தான் பார்க்குறேன், நான் பேசின எந்த ஆடியோவுமே ரெக்கார்ட் ஆகலை. ரூபாய்க்கு 10ன்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் வாங்கினா அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வீடு கிட்ட வந்துட்டாலும் நம்ம சின்னதாக ஏதாவது பேசி அதை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. இதுவாச்சும் ரெக்கார்ட் ஆகுதா பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்களா, சிறு துளி பெருவெள்ளம் அப்படிலாம் சொல்லி, நீ 50 ரூபா 100 ரூபா உனக்கு அத்தை மாமா எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோ. சேர்த்து வச்சுட்டு உனக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கிக்கலாம், கேரம் போர்டு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எஸ்கர்ஷன் போகலாம், கிஷ்கிந்தா போகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. என்ன அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி கூட சேர்த்து பெருசாக எதுவும் வாங்கினதே கிடையாது. எல்லாம் நாங்கள் அந்த நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துலேயே செலவு பண்ணிவிடுவோம். பட்டாசு வாங்கிடுவோம், அப்படி இல்லைன்னா துணி எடுத்துருவோம். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் தான் கேட்பீங்க. சிறு துளி பெருவெள்ளம்னா, நம்ம இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறோம், 3 கிலோமீட்டர் நடக்கிறோம், இது எப்படி நாளைக்கு ஒரே நாளில் 10 கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம்ல. அதுக்காக தான் இந்த சின்ன கதையை சொன்னேன். நான் ஆரம்பித்த நாளில் 3000 ஸ்டெப் நடந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று 5000 6000 ஸ்டெப் நடந்துட்டேன். இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தா நான் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அதாவது ஒரு 8500 ஸ்டெப் கிட்ட வந்திருக்கோம். அது 9000 ஸ்டெப் கிட்ட வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரேடியாக பெரிய ஸ்டெப், ஐயோ 9000 ஸ்டெப்பா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பர்வேஸ் சுல்தானான்னு சொல்லி ஒரு பேச்சாளர் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் நிறைய பேருக்கு நிறையா ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்கள மாதிரி நிறைய பேர். அவங்க ஒரு ஸ்பீச்சில் சொன்னாங்க, யாரையும் பார்த்து எதையும் பார்த்து அப்படின்னு சொல்லி வாயை பொழந்து பயந்துடாத. அப்படி மட்டும் நீ பயந்துட்டீங்கன்னா அந்த ஆளோ அந்த பொருளோ பயங்கர பெரிய ஆளாக தான் ஆகிக்கிட்டே போவாங்க. உன்னால் அவங்கள தொடவே முடியாது அப்படி சொல்லுவாங்க. அது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் அந்த வீடியோ ரொம்ப தேடி தேடி பார்ப்பேன், கிடைக்காது. இப்போ தான் நம்ம இன்டர்நெட்டில் ஒரு 10,000 வீடியோஸ் இருக்கும் அவங்களோடது. அவங்க பேசுகிறாங்க, அவங்க போடுறாங்களோ இல்லையோ, அவங்க பேச்சுன்னு சொல்லி ஒரு 10,000 பேர் போட்டு அவங்க இண்டிவிஜுவலாக பர்சனலாக காசு பார்த்துக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். சரி, அது வேறு விஷயம். பட் பாயிண்ட் இதுதான், இவன் 9000 ஸ்டெப் நடந்துட்டானா, எப்படி நடந்தான் அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நான் டெய்லி 1000 ஸ்டெப்பாவது நடக்கிறேன், 2000 ஸ்டெப்பாவது நடக்கிறேன். அதுதான் முக்கியம். நீங்களும் நடங்க. மழை பெஞ்சாலாவது என்ன மாதிரி வீட்டில் ஒதுங்கிடாமல் வீட்டுக்குள்ளேயாவது நடங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிறது பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நீ வீட்டுக்குள்ளே சோஃபா சேர்ஸ் எல்லாம் ஒரு மூலையில் தள்ளிட்டு நடக்கலாம்ல, மொட்டை மாடியில் நடக்கலாம்ல, பால்கனியில் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது. ஆனால் அது ஒரு காரணம், அது என்ன சொல்கிறது, ஒரு சாக்கு சொல்லிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. கண்டிப்பாக வெளியில் போய் நடங்க, அப்படி இல்லைன்னா உள்ளேயாவது நடங்க. யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. அப்புறமா பார்க்கலாம்.